மாதம் நீங்கள் ஒரு முதலீடாக ஒரு இரநூறுபாயில் ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸ் இப்போது டேர்ன் ஓவராக எவ்வளோ வருதுமா? இப்போ வந்து டேர்ன் ஓவர்னால் கோடிக்கணக்கில் பண்ணுறோம். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இரநூறுபான்னாலும் கூட அது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதான் உண்மை. வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் கோடியில் வராமல் கோடிகளுக்கு மேலேயே இருக்குது. ஆனால் நீங்கள் லைஃப் ஆரம்பிக்கும் போது ஏதோ கடை ஒன்று வச்சிங்க, அந்த கடை பயங்கரமாக ஒரு திருட்டு போச்சு. திருட்டு போன பிறகு நொறுங்கி போயிட்டீங்க அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டோம். எந்த முதலீட்டில் ஆரம்பித்த கடை, என்ன ஆச்சு அந்த திருட்டு? திருச்சூரில் வந்து அங்கே இருக்க சின்ன சின்ன கடைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு, ஒரு பிக் பஸார் லெவலில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்கையில் திருச்சூருக்கு பக்கத்தில் இருக்க நாடுகளுக்கு ஊர்களுக்கு போக ஆரம்பித்தோம். எர்ணாகுளம் வரைக்கும் சப்ளை ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கொஞ்சம் டெவலப்மெண்ட் வர டயத்தில் நான் இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்ததுனால எனக்கு ஒரு சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் போட்டால் என்ன அப்படி ஒரு ஐடியா. அப்படி இருந்தாலுமே என் தலைக்குள்ளே முறுக்கு தான் சுற்றுதுன்னு சொல்லலாம். அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு அவ்வளோ இஷ்டம். அதான் உண்மை. அப்போ நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சூப்பர் மார்க்கெட் போட்டிருக்கேன். அதுக்கு சுற்றி எப்படின்னா ஃபுல்லாக கிளாஸ் கவுண்டர் மாதிரி. அந்த பக்கம் ப்ரெட்டு சூடாக இறக்கிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் சூடாக நம்ம உளுந்த வடை பருப்போட சட்னி எல்லாம் போட்டு கொடுத்துட்ருப்போம். இந்த சைடு பூரா அந்த காய்கனி வெட்டி கொடுக்குறது, அப்படி நிறைய ஐட்டம்ஸ் 1 கிராமில் கோல்டுலேருந்து நிறைய ஐட்டம். நல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டுன்னே சொல்லலாம். மற்ற கடைகளில் என்னென்ன கிடைக்கலையோ அதெல்லாம் என் கடையில் கிடைக்க ஆரம்பிச்சிது. அதில் அப்படி இருந்தாலுமே சுற்றி இந்த பலகாரம் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது பண்ணிக்கிருக்க டயத்தில் கொஞ்சம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப்போ இந்த கடைகளுக்கு சப்ளை கொடுத்துட்ருக்கோம். திருச்சூர் பக்கத்துலலாம் சப்ளை போய்கிட்டு இருக்கு. 18 மாஸ்டர்ஸ் அந்த சிப்ஸ் இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு ஹெவி மாஸ்டர்ஸ் இருப்பானுங்க. அப்படி ஆளுகள்லாம் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. பயங்கர கொடுத்துட்டே இருக்கும். பயங்கர ஒரு செட்டில்டாக இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஒரு நல்ல கேரளாவிலே சிறந்த தொழிலதிபராக அங்கே ஜில்லா விவசாய கேந்திரன்னு சொல்லி டிஐசி என்னை தேர்ந்தெடுத்திருக்கு. அந்த அளவுக்கு வெளியேறி வந்துட்டேன். அதுக்குள்ளே 2 வீடாச்சு, காராச்சு. ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு என்னென்ன ஒரு செட்டில்டுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் எனக்கு அப்போ இருந்துச்சு. அப்படி இருக்கிற டயத்தில் சூப்பர் மார்க்கெட் அப்போ டைமே கிடைக்காது. பயங்கர பிஸி ஷெட்யூல்டுன்னு மாதிரி. 55 ஸ்டாஃப் எங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. எப்படின்னா இந்த பலகாரம் பண்ணுறது இடத்துல, சேல்ஸில், பில்லிங்கில், அப்படி நிறைய அக்கௌண்ட்ஸில் அப்படி இருந்தாங்க. இவ்வளவு ஸ்டாஃபு பயங்கர இதில் இருக்கிற டயத்தில் திடீர்னு எங்கள் காரு களவு போகுது, திருட்டு போகுது. அதுக்கப்புறமேலுக்கு 73 பாவம் நகை திருட்டு போகுது. எல்லாம் ஒரே நாள் இல்லை மாறி ஒரு மாதம் வரும். காரு தான் இருக்கிறதுலேயே என்னோட பெரிய ஒரு இது வந்தது. எந்த கார்? ஒமினி தான். ஆனால் வந்து நான் ஃபஸ்ட்டு என் வீடெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி வாங்கின காரு. அது ஒரு நம்மளோட பெட்டுன்னே சொல்லலாம். அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு திருடு போச்சுன்னு யோசிக்க கூட 2 நாள் ஆச்சு.